அனைவர்களுக்கும் இந்த மின்னணு வாக்கு இயந்திர எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தூரமாக இருந்தால் முன்னேற வந்திருக்க, ஜமாத் தலைவர்கள், சங்கத்துடைய தலைவர்கள், யாரெல்லாம் தலைமை ஏற்பீர்களோ அவர்களெல்லாம் முன்னால் வந்திருக்க. இந்த சந்தர்ப்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த நேரத்திலேயே மின்னணுவை தடை செய்ய வேண்டி இந்தியாவின் கடைகோடியில் இருக்கக்கூடிய இந்த அதிராமட்டத்திற்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன, இது இந்த நேரத்தில் தேவையா என்று பல பேருடைய எண்ணங்களுக்கு தோன்றிருக்கலாம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதுமே நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்குது எல்லா பிரச்சனைகளும். இன்று பேசுவதை நாளை மறந்து விடுவார்கள், நாளை பேசுவதை அடுத்த நாள் மறந்து விடுவார்கள். இந்த சமுதாயத்துக்கு எப்பொழுதுமே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாக இருக்குது. அன்பு சொந்தங்கள், முத்துப்பட்டியிலிருந்து சகோதரர்கள் வந்திருக்காங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, விழிப்புணர்வை வழங்குவதற்காக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை முத்துப்பட்டையில் இது துவங்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது மல்லிப்பட்டம் இருக்குது, அவங்களும் வந்திருக்கிறாங்க. எந்தெந்த ஊர்களில் சமுதாயத்துடைய அக்கறை கொண்டவர்கள் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 2014 பிடித்த தரித்திரியம் இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய தரித்திரியம் அப்படிதான் சொல்லலாம். அந்த தரித்திரியம் இந்த நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கிறது. எதை பற்றியுமே பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆகையினால் அந்த தரித்திரியத்துக்கு வெற்றி பெற வைக்கக்கூடிய இந்த மின்னணு தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. 2014-15 வந்த அந்த தரித்திரியத்தை 2016 மிகப்பெரிய எண்ணிக்கையிலான வெற்றி பெற்ற பிரதமர் ஆகிவிட்டார். எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். 2014 2016 வரைக்கும் எந்தவித அடிப்படை தேவைகளையும், மக்களுடைய தேவைகளையும், இந்திய மக்களுடைய உணர்வுகளையும் மதித்திடாத ஒருத்தர் மீண்டும் எப்படி 2016 வர முடியும் என்று மக்களுக்கு மிகப்பெரும் ஆச்சரியமும் குழப்பமும் இருந்தது. இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இந்த மின்னணு வாக்கு இந்த இவிஎம் மிஷின் தான். அன்பு சொந்தங்களே, அதே கட்சியில் பயணித்த சையத் சுஜா என்கிற ஒரு பெண் சொல்றார், நாங்கள் 2016 இந்த தேர்தலோடு நாங்க ஆட்சிக்கு வருவதற்காக என்ன செஞ்சோம், மின்னணு இயந்திரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சோம், அது ஹேக்கிங் செஞ்சோம். இந்த பிரதமர் மோடியை இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆக்குவதற்காக இந்த மின்னணுவில் திருட்டுத்தனம் பண்ணோம். இதற்காக நானும் வேலை செஞ்சேன், ராணுவமும் வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில் வந்து பேசுறாங்க. ஆனா இதை யாருமே கேட்கல, யாருடைய காதலுமே விழல. பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, அதே கட்சியில் பயணித்தாத ஒரு பெண், நானும் அதை தவறை செய்தேன், ராணுவமும் செய்தது, மின்னணில் ஹேக் செய்துதான் 2016 பாரத பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார் என்று சொல்லப்படுது. ஆனா யாரும் கேட்கல. அன்பு சொந்தங்களே, இந்த மின்னணுவை பற்றி இந்த மிஷின் தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த மிஷின் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அரசாங்க கம்பெனி ஒன்று இருக்குது, எலக்ட்ரோ கார்பரேஷன் இந்தியா ஒன்று, பிஹெச்எல் ஒன்று, பெல். இந்த 2 கம்பெனி தான் என்ன செய்வான்,
இந்த மிஷினை தயாரிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுப்பான். தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? எல்லா மாநிலங்களுக்கு அனுப்பி எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்குதோ அவர்களுக்கு இதை சப்ளை பண்ணுவாங்க. இப்ப மனோரஞ்சன் ராய்டு மகாராஷ்டிரா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? தகவல் உரிமை சட்டத்தின்படி என்ன செய்யறாரு? தேர்தல் ஆணையத்துக்கு கேட்கிறார், 2016 நீங்க எத்தனை வாக்கு மிஷினை இந்த கம்பெனில இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னு கேட்கிறார். இவருக்கு ஒரு தகவல் உரிமை சட்டத்தின்படி ஒரு செய்தியை போடுறார். இன்னொன்னு, இந்த 2 கம்பெனிக்காரன்ட்டையும் தகவல் உரிமை சட்டத்தின்படி இவர்கள் எத்தனை தயாரித்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்கப்படுது. பாருங்க, தகவல் உரிமை சட்டத்தின்படி வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ரெண்டு கம்பெனி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட மிஷின்ல தேர்தல் ஆணையம் சொல்லப்பட்ட செய்தியிலிருந்து வரக்கூடிய வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 20 லட்சம் மிஷின் காணாம போச்சு. 20 லட்சம் மிஷினை என்ன செய்தே? நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த கம்பெனி சொன்னா, இவனும் கவர்மெண்ட் கம்பெனி தான், வாங்கல, நான் வாங்கவே இல்லை, கிணத்தை காணும் சொல்லுவாங்கல்ல, கிணத்தை காணுங்கன்னு சொல்லுவார்ல வடிவில் ஏதோ படத்துல, அந்த மாதிரி நான் வாங்கல அப்படி தேர்தல் ஆணையம் சொல்லுது. அன்பு சொந்தங்களே, இன்னை வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க மிஷின் எங்கிட்டு. இந்த பரதேசிகளை நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மிஷினை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி என்னடா நீங்க சட்டத்தை வகுத்து நீங்க ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து அதிகார திமுர்ல நீங்க ஆட்சி செஞ்சிட்டீங்க. 20 லட்சம் மிஷின் காணா போயிடுச்சு. இன்ன வரைக்கும் தேடுறானுவோ இந்த 20 லட்சம் மிஷின்ல ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்போ மனோரஞ்சன் கேஸ் வந்து மகாராஷ்டிரா நடந்துகிட்டு இருக்குது. அன்பு சொந்தங்களே, 2014 2014 63,200 மிஷினை காணோம். எங்க? தேர்தல் ஆணையத்துக்கு வரல, கணக்கு வரல. இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றங்கள்ல இருக்குது, நடுவர் மன்றங்கள்ல இருக்குது. ஆனா இன்னை வரைக்கும் என்ன செய்யல? தீர்ப்பு சொல்லல. இதற்கான தீர்ப்பு வரவே இல்லை. என்ன செஞ்சிட்டு இருக்கான்? எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த போக்கு இருக்கு இல்லையா, யாருக்கிட்ட இருக்குது? இப்போ தேர்தல் ஆணையம் இருக்குதுங்க. இந்த தேர்தல் ஆணையம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. சரியா? மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் மத்திய அரசு கையகப்படுத்திருச்சு. அதான் நடந்துகிட்டு இருக்குது. அன்பு சொந்தங்களே, இதனுடைய பின்விளைவு என்னன்னு நமக்கு தெரியல. நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் 2016 வந்த தத்ரியம் நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாரத பிரதமர் பேசுறார். என்ன பேசுறார்? அதாவது நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு 971 கோடி ஒதுக்கி அந்த நாடாளுமன்றத்தை புதுப்பிக்க போறாங்களாம். பைத்தியக்காரங்களை வச்சு என்ன நாடு என்ன செய்யும்? சரியான பைத்தியக்காரங்களா பாய்க்கணும். ஏடா, நாடாளுமன்றத்துக்கு வெளியே மக்கள் வீதியை கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சம் 1 கோடி மக்கள் இன்னைக்கு டெல்லியை முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெட்கமே இல்லாம புதிய பூமி, புதிய இந்தியா அப்படி சொல்லி இப்போ பாரத பிரதமர் என்ன செய்யறாரு? கட்டிடத்துக்கு புது கட்டிடம், எல்லாமே புதுசுதான். ஆனா உள்கட்டமைப்பு எதுவும் கிடையாது. உள்கட்டமைப்பு எதுவுமே செய்யறது இல்ல. பாரத பிரதமர் என்ன செய்யறாரு? அவர் யாருங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லாம போறது இல்ல. அன்பு மக்களே, இது வந்து விழிப்புணர்வு மட்டுமல்ல, இந்த தேசத்தை காக்க வேண்டிய கடமை. அந்த நிலைக்கு நாம வந்துட்டோம். முதல்ல வெள்ளக்காரன், இப்பொழுது பார்ப்பனிய பணியாக்கள், இந்த மார்வாடிகள், இந்த அதானி குடும்பங்கள், இவர்கள் எல்லாம் யாருங்கிறத அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வேற வழியில் அன்பு சொந்தங்களே, நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த மின்னணுல என்ன செய்யறாங்க? மிஷின்ல ஹேக்கிங் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்துவான், அதுக்கு ஒரு டீம் வேலை செய்யும். ஒண்ணு இல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறோம். என்ன செய்வாங்க? தேர்தல் வந்துட்டா அவங்க வந்து போய் உழைப்பு செய்வாங்க. அந்தந்த கட்சி அந்தந்த தலைவர்களுக்காக என்ன செய்வாங்க? பாடுபடுவாங்க. என் கட்சி சார்ந்தவங்க, அந்த என் கட்சி வரணும், மேல வரணும், ஆட்சிக்கு வரணும் செய்வாங்க. விஷயம் என்னன்னா,
விவசாயம், விவசாயத்துக்காக விதை விதைப்போம், தண்ணி பாய்ச்சுவோம், என்ன செய்வோம், அதை உழவு செய்வோம். உழவு அதாவது இந்த உழவாளிகள் என்ன செய்வாங்க, உழவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வேலை செஞ்சு கடைசி நேரத்தில் அந்த அறுவடை நேரத்தில் பூகம்பம் வரும் தெரியுமா, வெள்ளம் வரும் தெரியுமா, அது போல அடிச்சிட்டு போறோம். அறுவடை நேரத்தில் எவ்வாறு மழை வெள்ளம் விவசாயத்தை நாசப்படுத்துமோ அதே போல வரக்கூடிய தேர்தல் இல்ல கடந்து போன தேர்தல் எல்லா தேர்தல்களிலும் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் செய்ய துரோகம் செய்வா. இன்னைக்கு இப்ப எடப்பாடிட்ட யாரே மோடி கூட்டணி வச்சிருக்காரு. இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஒன்றுவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கா, எடப்பாடி கூட்டணி பேச்சா நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு 20 தொகுதியை ஒதுக்குவார்கள் அல்லது 30 தொகுதியை ஒதுக்குவார்கள். அந்த இடத்தில் என்ன செய்வாங்க, மிஷின்ல வேலை நடக்கும். ஒண்ணு இல்ல, ரொம்ப இல்ல, ஒரு சுழற்சி தான், மிஷின் இல்ல, ஒரு சுழற்சி தான். நீங்க போவீங்க, உங்களுக்கு பிடித்தமான கட்சி அல்லது பிடித்தமான தலைவர்களுக்கு என்ன செய்வீங்க, வாக்கு செலுத்துவீங்க. அங்க என்ன காட்டும், உங்களுக்கு ஒருவேளை நீங்க அழுத்திய அந்த கட்சி சின்னத்தை காட்டலாம், காட்டாமலும் போகலாம். காட்டினாலும் காட்டாமனாலும் அங்க என்ன ஆகுனா, கடைசி நேரத்தில் போல் நேரத்தில் எல்லாரும் கொண்டு தேர்தல் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல போய் வச்சுப்பாங்க. மின்னணு பெட்டியை கொண்டு போய் பாதுகாப்பு, அதுக்கு ஒரு போலீஸ் துறை எல்லாத்தையும் வச்சு நமக்கு இந்த ஊடகத்தை காட்டுறது எல்லாமே மேலோட்டம் தானே. பாதுகாக்கிறாங்கப்பா, எல்லாமே மேலோட்டம் தான், நாமளும் நம்பி கொண்டிருப்போம். ஒண்ணு இல்ல, அவன் தயாரிச்சு அனுப்பக்கூடிய அந்த மின்னணியில், அந்த இவிஎம்மில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட சிப்புகளை, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நம்பர்களை வைத்து ஒரு பட்டனை தான் அழுத்துவான். நீங்க செய்த வாக்கு, நீங்க போட்ட வாக்குகள் என்ன ஆயிடும், ஒரு சுழட்டு தான் ஆகும். அப்படியே பிஜேபிக்கு என்ன ஆகும், கணக்கு காட்டும். அப்போ தேர்தல் அந்த வாக்கு முடிவுல என்ன போகும்போது என்ன செய்வா, இப்படி பட்டன் அழுத்துவான், நம்பரை காட்டும். பிஜேபியா 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சுப்பா, எப்படி ஜெயிச்சுப்பா. இவர் போனாங்கல்ல கட்சிக்காரவங்க எல்லாம், வாக்கு சீட்டு என்னமோ போய் பாருங்க, ஆமாப்பா 1,50,000 வாக்குகளை பிஜேபி ஜெயிச்சிருச்சு, நம்பர் பெருசா இருக்குதுன்னு இவங்களும் அறிக்கை கொடுத்துருவாங்க. அதில் வந்துடும். அன்பு சொந்தங்களே, இதே மட்டத்து மக்கள் நாம தான் என்ன செய்யறோம், விழிப்புணர்வோடு இந்த இந்திய தேசத்தை காப்பதற்காக 2014 பிடித்த தரித்திரத்தை நீக்குவதற்காக, அடித்து துரத்துவதற்காக நாம் துவங்கியிருக்கிற இந்த இவிஎம்ஐ தேர்தல் ஆணையம் உடனே ரத்து செய்யணும். இல்லைன்னா என்ன செய்யணும், ஓட்டெல்லாம் போடக்கூடாதுங்க. ஜனநாயக கடமையை காப்பதற்காக மக்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறான். அங்க வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக ஒவ்வொரு விவசாயியும் ஒண்ணு இல்ல, கோமணத்தை அவுத்துட்டான், இருந்த கோமணமும் இல்ல விவசாயிகளுக்கு. அது போன்ற மிகப்பெரிய ஆபத்தான சட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு பிஜேபி என்ன செஞ்சுட்டான், நிறுத்துறான். என்ன சொல்ல முடியாது, நான் பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ண முடியாது. அப்படியா, பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சரி செஞ்சுக்கலாம். இந்த எடப்பாடி என்ன சொல்றாரு, இந்த வேளாண்மை சட்டத்துக்கு சொல்றேன், இடைத்தரகர்கள் வராமல் இருப்பதற்காக இது ஏற்பாடு செய்யப்படும். நானும் ஒரு விவசாயி தான் அப்படி சொல்றேன். அப்படின்னா இந்திய பிரதமர் சொல்வதற்கு முன்பாக, அதாவது மத்திய அரசு சொல்வதற்கு முன்பாக, எடப்பாடி அவர்களே நீங்கள் விவசாயி தான் என்று சொன்னீர்களே, என்ன புடுங்கி கொண்டிருந்தீர்களா? மத்திய அரசு சொல்வதற்கு முன்பாக இடைத்தரகர்கள் இந்த விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை ஏன் இந்திய அரசாங்கம் சொல்வதற்கு முன்பாக, அதாவது மத்திய அரசு சொல்வதற்கு முன்பாக விவசாயி என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களே ஏன் இதுல முதல்ல கவனம் செலுத்தல? இடைத்தரகர் மாநில அரசாங்கம் சட்டமா கொண்டு வந்திருக்க வேண்டியதுல. ஆக உங்களுக்கு தேவை என்ன? பிரதமர் மோடியோடு சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் செய்ய போறீங்க. நாங்க மக்களாகி நம்ம தயாராக இல்லை. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாக்குகள் பறிபோக போகுது, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட போகுது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு சொல்றேன் அன்பு சொந்தங்களே, இவர்கள் சொல்றார்கள் இல்லையா, பாரத பிரதமர் ஒரே தேசம் ஒரே நாடு வந்துட்டாரு, ஒரே வாக்கு. அடுத்து சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒன்றாக வைக்கணும். நல்லா கேட்டுங்க அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போறேன். ஏற்கனவே வாட்ஸ்அப்ல பார்த்திருக்கலாம் அல்லது யூடியூப் தளங்களை பார்த்திருக்கலாம். நம்பர் 1,
இது புதிய இந்தியாவல்ல, டிஜிட்டல் இந்தியாவல்ல. பாரத பிரதமர் சொல்றது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட். நோட் பண்ணிக்கிறீங்க அன்பு சொந்தங்களே, உலகத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடியது டிஜிட்டல் வேர்ல்ட். பாரத பிரதமர் மோடி இதை கையாள தளத்தை மக்களுடைய சதிகாரத்தை அம்பலப்படுத்துவதற்காக இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? டிஜிட்டல் இந்தியா. எல்லாத்துக்கும் பேர் என்ன? இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியா அல்ல, டிஜிட்டல் வேர்ல்ட், நியூ இந்தியா அல்ல. நான் சொல்றேன் பாருங்க, ஒண்ணு இல்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியும் தரலாம் அல்லது எச்சரிக்கையும் தரலாம். இதுக்காக தான் நம்ம இந்த கூட்டம் போட்டிருக்கோம். எல்லா கட்சிக்காரர்கிட்ட அன்பான வேண்டுகோள் வைக்கிறது என்ன தெரியுமா? அன்பு சொந்தங்களே, வரக்கூடிய சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய கட்சிகளில் நீங்கள் ஒரு தீர்மானமாக போட்டு உங்களுடைய தலைமைகளுக்கு அனுப்புங்க. என்ன சொல்லுங்க? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க, நாமெல்லாம் சேர்ந்து இந்த பாசிச பாஜக அரசை விரட்டி அடிக்கணும். அதுக்கு என்ன வழினா இதுதான். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் ஒன்று திரண்டு தேர்தல் சந்திப்பீர்கள். அவன் ஒரே ஒரு வாக்கு மிஷினை வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் தூக்கி போட்டு முடிக்கிடுவான். அதனாலதான் சொல்லுது, தேர்தல் வரத்துக்கு நேரம் இருப்பதால் தான் அந்த நேரத்தில் நம்ம போராட்டம் நடத்தணும் வச்சுங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும்ல. அதனால தான் முன்கூட்டியே நம்ம என்ன செய்யலாம், தேர்தலுக்கு முன்பாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மக்கள் மத்தியில முதல்ல அத்ராமட்டிலிருந்து நாம துவங்கி இருக்கிறோம். இந்தியா முழுவதும் இது பரவப்பட வேண்டும், இந்தியா முழுவதும் இது ஒழிக்கப்பட வேண்டும். இது தேர்தல் ஆணையத்துக்கு இது ஒரு வலியுறுத்தலாக போய் பழைய முறை வாக்குச்சீட்டு முறையை தான் கொண்டு வரணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த இந்திய நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? முதல்ல வெள்ளக்காரன் நம்ம அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ பார்ப்பனிய, நான் பாயி நீங்க அன்பு சொந்தங்களே திரும்பவும் சொல்றேன், இப்ப என் வீட்டுல கரண்ட் பில்லு 1000 ரூபாய் வருது. பக்கத்து வீட்டுல விசாரிப்பான் 3000 ரூபாய் தான். பரவாயில்லப்பா, நம்ம வீடு தேவலை பொழைச்சிச்சுன்னு நினைப்பான். அப்படி அல்ல. முதல்ல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, அடுத்தது 1000 ரூபாய் வந்தது அல்லவா? பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு, அதாவது எனக்கு 1000 ரூபாய் வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 3000 வந்துச்சு. நீ அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்ட, அடுத்தது 3000 உனக்கும் வரும். இதுதான் சொல்ல வருது. சமுதாய சொந்தங்களே, இந்த இந்திய நாட்டில் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு தான் இந்த வெள்ளைக்காரர்களை அடித்து விரட்டினோம். இந்திய சுதந்திரத்துக்காக அன்பு சொந்தங்களே 1,60,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த மண்ணில் புதைந்து போனார்கள். இது ஒரு வரலாறு. இந்தியா கேட்ல போய் பாருங்க, அடிச்சு பாருங்க. இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக முஸ்லிம்கள் 1,60,000க்கும் மேற்பட்டவர்கள் தன் உயிரை ஈத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்தார்கள். இந்த சுதந்திரத்தை இன்று இவர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வரலாற்றுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளோடு நம்ம அதாவது இந்த இந்திய முஸ்லிம்களும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றுபட்ட சமுதாயத்தை பிளவுபடுத்தி அதிகார தூவிலில், ஆணவ தூவிலில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அடித்து விரட்டுவதற்கு வேற வழி இல்லை. அன்பு சொந்தங்களே, நாம் எல்லாம் வீடுகளில் முடங்கி கிடந்தால் நடக்காது. இந்த இந்தியாவில் எண்ணற்ற பிரச்சனைகள், என்ன பிரச்சனை இல்ல, நீ பார்த்தியா இல்லையா? 2014 இருந்து இன்று வரைக்கும் மக்கள் போராடாம இல்லையே, போராட்டம் இல்லாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம அது ஏதாவது ஊரை பார்த்திருக்கோமா? எத்தனை நாளைக்கு தாண்டா பிச்சை எடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுடைய ஜனநாயகத்தோட உணர்வை காட்டுறது? எத்தனை நாளைக்கு நான் பிச்சை எடுக்க முடியும்? அயோக்கிய பயல்கள் நம்முடைய பிளவுகளை ஏற்படுத்தி அதிகார திமிரலில் என்ன செஞ்சுட்டா, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். சரி, நேரம் குறைவா இருக்குது. அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்போம். இப்போ இந்த பிரதமர் மோடி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, நியூ இந்தியா, என்ன ஒரே தேசம் ஒரே நாடு, இதெல்லாம் சொல்லி காட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது எதை நோக்கி திரும்ப போகுது? அன்பு சொந்தங்களே, யுனைடெட் நேஷன், அதாவது ஐநா சபை ஒழிக்கப்பட்ட ஒரு குரல் என்ன தெரியுமா? தி நியூ வேர்ல்ட் ஆர்டர். அது பேர் என்னங்க? தி நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலகத்தினுடைய கட்டளை ஆர்டர் பண்ண போறாங்க. இந்த வார்த்தையை எந்தெந்த நாடுகள்
நாடுகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், குறிப்பா இந்தியாவில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டது. இந்த திட்டம் நம்முடைய நடைமுறைக்கு வந்து விட்டது. டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னானே, இது பச்சை பொய். இது டிஜிட்டல் வேர்ல்ட். இந்த கொசுவத்தி இருக்கு பாருங்க, இந்த கொசுவத்தி தீயில சுத்தி தானே இருக்கும். கொசுவத்தில நம்ம தீ வைக்க போறோம், தீ வச்சிட்டோம், அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்னா இப்படி வரும். அது ஆரம்பம் அல்ல, கொசுவத்தி கடைசியில வந்து முடியும் பாருங்க. ஒரு கோடு ஒண்ணு இருக்குமே, அந்த கோடுடைய அதுதான் பிளான், திட்டம். இப்ப இந்த திட்டத்தை வகுத்துட்டு என்ன ஆகுதுன்னா கொசுபத்தி மாதிரி அப்படி சுத்தி அப்படி வருது. வந்து கடைசியில் என்ன, இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய, மக்களை அதாவது அவதிக்குள்ளாக்கக்கூடிய நிலையை உருவாக்கிட்டு வர்றான். சமூகமே எச்சரிக்கையாயிரு, அனைத்து சமுதாய மக்களை நான் எச்சரிக்கின்றேன் என்ற சொந்தங்களே. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா மக்களை அடிமையாக்குவதற்கு ஒரு திட்டத்தை வந்துட்டான். இதோடைய தலைமையகம் லண்டன்ல இருக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டு விடுதலை பெற்ற பொழுது அவன் காலி பண்ணி போனா நாட்டை விட்டு. ஆனா அவனுடைய கம்பெனி போனிச்சா யாருக்கா தெரியுமா? இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து ஏன் அவன் கம்பெனி எடுத்துட்டு போல, ஏன் அவனுடைய பத்திரிகையை எடுத்துட்டு போல? இதான் விஷயம். அன்றைக்கு வெள்ளக்காரர்கள் பார்ப்பனிய பணியாட்களை வைத்துதான் என்ன செய்தார்கள்? குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயம் ஒன்று திரண்டு இந்த வெள்ளக்காரர்களை அடித்து துரத்தினோம். ஆனால் இந்த பார்ப்பனிய பணியாட்களாக இருக்கக்கூடிய பரதேசிகள், அதானி, அம்பானிகளை வாழ்வதற்காக, 10 தரநிலைகள் வாழ்வதற்காக இந்திய நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை கூடிதோண்டு வச்சிட்டு இருக்கானுங்க. வெக்கங்கட்ட மானங்கட்ட என்னங்கடா ஆட்சி செய்ய, என்னடா ஆட்சி செய்ய? இவ்வளவு நாள் சரி செஞ்சிருக்கீங்களா விவசாய பிரச்சனைகளை? எவ்வளவு காலம் தான் அந்த மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க? விவசாய இடத்துல பேச மாட்டாரு பிரதமர் மோடி. நடிகர் இடத்துல போய் நல்லா அப்பாயின்மெண்ட் கொடுத்து நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுவாரு. ஏன்னா அதானி அம்பானி குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல கலந்து கொள்வாரு. ஆனா இந்த விவசாயிகளுக்கு நேரம் கொடுத்து ஒதுக்கி பேசினா என்ன? இது நாட்டு பிரதமருக்கு தானே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அன்பு சொந்தங்களே, இதுல முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது நியூ வேர்ல்ட் ஆர்டர். இந்த வேர்ல்ட் ஆர்டர் தான் அவர் என்ன செய்யறாரு? பிரதமர் மோடி கடைபிடிச்சிட்டு வர்றாரு. அதுல ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருவாங்க. 2, கல்வி கொள்கையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவார்கள். நிலங்களை கையகப்படுத்துவார்கள். பொருளாதாரத்தை சீரழிவு ஏற்படுத்துவாங்க. தாய்மொழியை சிதைப்பார்கள். நோயை ஏற்படுத்தி அச்சுறுத்துவார்கள். இந்த கொரோனா வந்துச்சுல, அதுதான் உங்களுக்கு சாம்பிள். நல்லா விளையிடுங்க. கொரோனா வந்ததே வேண்டுகுதா, உலகம் முழுவதும் வந்தது. கொரோனாவை ஏற்படுத்தி மக்களை அச்சப்படுத்தி வீடுக்குள் முடக்கி வைத்தார்களே. நோய் இல்லை என்றாலும் நோய் என்பார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை என்பதால் இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இதெல்லாம் அஜெண்டா 21. திட்டத்தின் பேர் என்ன? அஜெண்டா 21. 21 உலகத்தில் கட்டமைக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இந்த மோடி என்ன செய்யறாரு? ஒன் பை ஒன்றையா சொல்லிட்டு வர்றார். ஒன் பை ஒன்றையா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றத்திலையும் ஒன்னாக்கணும். ஒரே ஆட்சி முறைக்கு கொண்டு வருவாரு. அடுத்தது எல்லா கட்சியும் முடிச்சுடுவாரு. ஒரே கட்சி, அவ்வளவுதான். ஒரே நாடு, ஒரே கட்சி. இதுதான் மக்களே புரிந்து கொள்ளுங்க. இணையதளத்துல படிங்க, புத்தகங்களை படிங்க, பாருங்க. இந்த அஜெண்டா 21 பிரகாரம் தான் என்ன செய்யுது? இந்த இந்திய பிரதமர் வேலை செஞ்சுட்டு வராரு. இதனுடைய கைக்கூலிகள் யாருன்னா அதானி அம்பானி குடும்பத்தார்கள். இந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்துருச்சு. நீட்டு தேர்வு தான், கல்விக் கொள்கையில மாற்றம் வருது இல்லையா? நீட்டு அதுதான். 8 வழிச்சாலையில நிலத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு நம்முடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் புடுங்குவார்கள். இதுதான் எல்லா திட்டத்துல ஒண்ணுதான். இந்த 21 திட்டத்துல இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களில் 8 நிறைவேற்றிட்டு விட்டார் பிரதமர் மோடி. அடுத்தது என்ன செய்வாரு? அடிமைத்தனத்தை ஆக்குவாரு. அடிமைகளை ஆக்கி நாம என்ன வேலை செய்யணும், நாம என்ன குடிக்கணும், நாம என்ன சாப்பிடணும், நாம எப்படி நடக்கணும், நாம எப்படி படுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு மிஷின் இந்தியாவுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எச்சரிக்கைக்காக இது சொல்லப்படுது. அதனாலதான் சொல்றோம், இந்த மின்னணு வாக்கேந்திரத்தின் மூலமாக இந்த பரதேசி பயல்கள், நாட்டு மக்கள் மீது உணர்விட்ட இந்த பரதேசிகள் மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வரக்கூடாது.
எல்லா கட்சியும் ஒழிச்சிட்டு இவங்க மட்டுமே ஆட்சிக்கு வர பார்க்கலாம். அதாவது கூட்டாட்சிக்கு முறையாக எதிராக ஒற்றை ஆட்சி முறைக்காக இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து அன்பு மக்களே, ஒவ்வொரு தனி மனிதன் மீது கடமை இருக்கிறது. நம்மை சார்ந்தவர்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, இந்த மண்ணை காப்பதற்காக நாம் தயாராக வேண்டும். அன்றைக்கு எப்படி சுதந்திரத்துக்காக அனைவரும் சேர்ந்து ஒன்று திரண்டு இந்த வெள்ளையர்களை அடித்து விரட்டினாமோ, அதே போல காலம் வந்து விட்டது அன்பு மக்களே. ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு, அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த பார்ப்பனிய பணியாட்கள் ஆரிய நாய்களை அடித்து விரட்டாமல், இந்த நாட்டை விட்டு துரத்தாமல் நாம் ஓயக்கூடாது. உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா என்னன்னு தெரியல அன்பு மக்களே. இதை என்ன வேணாலும் செய்யலாம், செஞ்சுட்டு போட்டோம். இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக, என்னுடைய உணர்வுகளுக்காக வலிக்குதுங்க. இந்த மக்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க வலிக்குது. என்ன செய்யறாண்டே தெரியல. ஒண்ணு வேணாம், குறிப்பா ஒண்ணு சொல்லிடுறேன். சமீபத்தில் சென்னையில கொரோனா காலத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிறுமிய சொந்தங்களை சொல்லவே கூசுது, நான் கூசுது 400 பேர் பாத்தீங்களா செய்திகள? அதுல பாஜக ஏன்னா காவல்துறை முகத்தை போடுறீல்ல, நாய காவல்துறையை போட்டுட்ட, இன்ஸ்பெக்டர் போட்டுட்ட, காவல்துறை ஆய்வாளர் ஒருத்தர், முன்னாள் டிஎஸ்பி ஒருத்தர், பாஜக பிரமுகர்னு போடுறான். நாய் காவல்துறையை வெளிப்படுத்தினே இல்ல, அந்த சிறுமியை சீரழித்த நாய்களை 400 பேர் எங்கடா? எங்க ஏண்டா போடல? பாஜக பிரமுகர், பாஜக தொண்டர், மயில் மட்ட உட்காரி உங்களை கேட்கல. சிறுமிகள் 400 பேரு வெக்கமில்ல, மானங்கிட்ட துப்பு கிட்ட நாய்களை எவன் தூக்கினவன் நினைச்சு போடுறா. உன் வீட்டுல ஒரு பிள்ளை எப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அப்படிதான் காவல்துறையை போட்டாண்டா செய்தி. பாஜக பிரமுகர் எங்கடா? காவல்துறையை மட்டும் கலங்கப்படுத்தினீல்ல, செஞ்சே தப்புதான், நான் நியாயப்படுத்தல. எங்கடா மத்தவன் புகைப்படங்கடா? ஆட்சியரை செய்றீங்க. 5 நிமிஷம்டா, 5 நிமிஷம்டா தவறுகளை சரி செய்வதற்கு. 5 வருஷம் தான் இந்த நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு கொடுத்து பாரு. ஆட்சி என்னடா பூச்சாண்டி காட்டி இருக்கீங்க? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க? கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சிருவா நீ? நான் கேட்கிறேன், நீ என்ன செஞ்சிருவா? நீ எதுக்காக வந்திருக்க ஆட்சிக்கு? முதலமைச்சரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், எதுக்குடா வந்தீங்க? எதையுமே சரி செய்யல, எந்த பிரச்சனையுமே சரி செய்யல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்த முறை இந்த 7 வருஷம் ஆச்சா? 2014 வந்தானா? எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்த பக்தி இருக்கா இந்த பிரதமருக்கு? சிஏஏ சட்டம் அதுன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். அதனால அன்பு மக்களே, இவர்களை விரட்ட வேண்டிய காலம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. இதற்கெல்லாம் ஒரே ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த மின்னணுவை ஒழிக்கும் போரைக்கு நாம போராடுவோம். இந்த தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையை ஏற்று என்ன செய்யணும்? இத அப்புறப்படுத்தி மீண்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வரணும். கொண்டு வந்தா இல்லைன்னு சொன்னா நாம அடுத்த இலக்கு என்ன தெரியுமா? தேர்தலை புறக்கணிப்போம். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாதா? தேர்தலை புறக்கணிப்போம். நீ மின்னணுவை தடை செய்ய வேண்டும், இல்லைன்னா அடுத்த அறிவிப்பு இதுதான். அதனால கட்சிக்கார அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய கட்சி அலுவலகங்களில், நகர கூட்டங்களில் தீர்மானமாக போட்டு உங்களுடைய தலைமைகளுக்கு அனுப்புங்கள். அடுத்ததாக வேளாணுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்கே நீ ஆட்சி அதிகாரத்தில் திமிரில் உட்கார்ந்துகிட்டு மக்களுக்கு பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறாய். நாங்கள் நினைத்தால் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அனைவருக்கும் சமவெளியை, சமதர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கிளம்பிடுவோம். அதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன், இவர்கள் ஆட்சியை சரியான முறையில் செய்யாமல், மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகாமல், தீர்வை தராமல் இருந்தால், அன்பு சொந்தங்களே, உங்களுக்காக ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தீரன் இந்தியா, இந்த தீரன் இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய சூழலை உருவாக்குவோம். இது இறைவன் மலை
இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா, அனைத்து மக்களுக்கான இந்தியா. இது தொடரும். நீங்கள் சரியான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும். மக்களுடைய